சார் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒர்ஸ்ட் கேஸ்க்கு அவர் போய் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாரு. ஸோ இவர் டெனண்ட் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரு, என்ன தகாத வார்த்தையில் பேசிடுறாருன்னலாம். ஆனால் அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்களா, இல்லை ஓனர் சொல்கிறத எடுத்துக்குவாங்களா? அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதி காத்தீங்கன்னா உங்களை யாருமே எதுவும் செய்ய முடியாது. இன்னும் போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி உங்கள் மேலே ஃபேக்கான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா தாராளமாக ஒரு அட்வொகேட்டை வச்சு நீங்கள் போய் எங்கள் மேலே தவறு இல்லை, இந்த பாருங்கள் மெசேஜ் நான் அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா நீங்கள் எப்போதும் முந்திக்கணும். முதல்ல இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம நியாயமாக இருக்கணும். அப்படின்னா ஒரு மெசேஜ் அட்வொகேட்டோடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எப்படியும் வந்துட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆள்கிட்ட, அதுலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் புத்திசாலித்தனமாக இருந்து முதல்ல எது இருந்தாலும் அது மாதிரி தவறு ஒன்று பண்ணார்னா உடனே ஒரு மெசேஜ் இந்த மாதிரி பண்ணீங்களா, இதுக்கு என்ன காரணம், அவர் வந்து ரிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி பாருங்கள் சார், இந்த மாதிரி நானே மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், இந்த மாதிரி நடந்துட்டீங்கன்னு, அவருக்கு பதிலே இல்லை பதில் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் ஒரு ஆதாரத்தை கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி உங்களை எதுவும் டக்குன்னு பழி வாங்கிட முடியாது. மேலும் இது மாதிரி இது வந்து இந்த பிரச்சனை பேசுனோம்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட போகும். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் ஸ்பெசிஃபிக் சந்தேகம் இந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கங்க. உங்களுடைய இதுக்கு மட்டும் தனியாக உட்காந்து ஆலோசனை பண்ணி உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம்.